இன்றைக்கி நான் காலபைரவரை தெய்வம் அப்படின்ற ஆஸ்பெக்டை தாண்டி காலபைரவரோட கான்ஷியஸ்னஸ் ஆஸ்பெக்டை பற்றியும் சூன்ய நிலையை பற்றியும் பேச போகிறேன். இது டோட்டலாக நீங்கள் இது வரைக்கும் கேட்டுறாத மாதிரி வேறு ஒரு கோணத்தில் இருக்கும். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் மற்றவங்களை விட சிறப்பாக செயல்படுறதுக்குமான கேப்பபிலிட்டியை பற்றி நாம் இது வரைக்கும் கற்றுக்கிட்டது எல்லாமே அறகுறை தான். நிறையா உழைக்கணும், நிறையா ஓடணும், கடுமையான டிசிப்ளின் வேணும், இப்படி நம்மளை நம்ப வச்சுருக்குறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த ஹசில் தான் உங்களோட தெளிவை, கிளாரிட்டியை காலி பண்ணுது. நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ முட்டி மோதி வேலை செய்கிறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளவு உங்களோட தெளிவான பார்வையை, அதாவது கிளாரிட்டி ஆஃப் பர்செப்ஷனை இழந்துடுறீங்க. உங்களோட முழுமையான ஆற்றல் வெளிப்படணும்னா அது நீங்கள் அதிகமாக வேலை செய்கிறதுனால வராது. அது நீங்கள் சூன்ய நிலைக்கு, அதாவது ஒரு ஜீரோ ஸ்டேட்டுக்கு மாறும்போது தான் வரும். என்னது ஜீரோவா? ஆமாம், ஜீரோ தான். சூன்யம், வெட்டவெளி நிலை, அ ஃபீல்ட் ஆஃப் 0 பாயிண்ட். இது வெறும் ஆன்மீகம் இல்லை, இது ஒரு உயர்நிலை திறன், த பீக் ஸ்டேட் ஆஃப் யுவர் பீயிங். இது ஒரு ஒன்றும் இல்லாமல் ஒரு வெத்து மனுஷனா ஜீரோவாகி போயிருக்கிற நிலை இல்லை. இது எல்லாத்தையுமே தனக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிற ஒரு ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபைனிட் பொட்டென்ஷியல். இன்றைக்கி நாம் வெறும் தத்துவத்தை பற்றி பேச போகிறது இல்லை, பழங்கால யோக அறிவியலையும் நவீன நரம்பியல் அறிவியலையும் இணைச்சி காலபைரவரோட கான்ஷியஸ்னஸ் ஆஸ்பெக்டை பற்றியும் சூன்ய நிலையை பற்றியும் பேச போகிறோம். காலபைரவரையும் உங்கள் மூளையோட ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த அதிதீவிர அமைதிக்கும் ஒரு மனிதனோட உச்சகட்ட திறனுக்கும் உள்ளே இருக்கிற ரகசியத்தை உடைக்க போகிறோம். இது ஏதோ உங்களோட செயல்திறனை அதிகப்படுத்துறதுக்கான விஷயங்களை சொல்லித்தரதுக்கான சத்சங்கம் இல்லை. இது உங்கள் இருப்பை, அதாவது எக்ஸிஸ்டன்ஸை மறுசீரமைப்பு, அதாவது ரீவயர் பண்ணுற ஒரு ப்ராசஸை பற்றி பேச போகிற சத்சங்கம். இதில் உங்களுக்கு இந்த விஷயங்களை ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கான ஒரு குட்டி கதையும் ஒரு எளிமையான பயிற்சியையும் சொல்லித்தர போகிறேன். நிறையா பேர் இந்த சூன்யம் அப்படின்ற வார்த்தையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சூன்யம்னா ஒன்றும் இல்லாமல் வெறும் இருட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் யோக அறிவியலில் சூன்யம் அப்படிங்கிறது ஸ்டேட் ஆஃப் நத்திங்னஸ் இல்லை, அது நோ திங்னஸ். அதாவது அங்கே ஒரு வடிவம் இல்லை, ஆனால் அங்கே அத்தனையுமே சாத்தியமாக இருக்கும். மாடர்ன் ஃபிசிக்ஸில் 0 பாயிண்ட் ஸ்டேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு இடத்துல எதுவுமே இல்லைன்னா கூட அங்கே ஒரு எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும், அதே மாதிரி தான் உங்கள் மனசும். உங்கள் மனம் எப்போ நிசப்தமாகுதோ அப்போ உங்கள் புத்திசாலித்தனம் போயிடாது. ஆக்சுவலாக அப்போ தான் உங்களோட பியோர் இன்டெலிஜென்ஸ் வெளிப்படும். இப்போ உங்கள் மூளை ஒரு ஓவர்லோடட் ஸ்டேட்டில் இருக்குது, எப்பவும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருக்குது, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. நியூரோ சயின்ஸில் இதை காக்னிட்டிவ் லோட் சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் சிஸ்டமில் பேக்ரவுண்டில் ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் ஓடிக்கிட்டு இருக்குது. உங்கள் மூளை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை அசை போட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு விஷயத்தை இல்லை, பல விஷயங்களை. இதனால் உங்கள் மூளைக்குள்ளே குப்பைகள் அதிகமாயிருச்சு. இதனால தான் உங்களால் ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்க முடியல, சரியான முடிவு எடுக்க முடியல. சூன்யம் அப்படின்றது ஒரு ரீசெட் பட்டன். எல்லா குப்பைகளையும் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் 0 நிலைக்கு, அதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷான நிலைக்கு வர்ற ஒரு இடம் அது. அங்கே தான் உண்மையான பவர் வெளிப்படும். ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்குங்க, சூன்ய நிலை அப்படிங்கிறது கண்ணை மூடி உட்கார்ந்த உடனேயும் ஈஸியாக வர்ற நிலை இல்லை. சும்மா கண்ணை மூடிக்கிட்டு நான் ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் அந்த வெட்டவெளி நிலைக்கு போயிட முடியாது. ஏன்னா உங்கள் சிஸ்டமில் ஏகப்பட்ட பழக்க வழக்கங்கள், ஹேபிட்ஸ், பயம், கர்ம பதிவுகள், இது எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே தான் காலபைரவர் வர்றாரு. காலபைரவர் அப்படிங்கிறவர் வெறும் சாமி மட்டும் கிடையாது, அது இந்த பிரபஞ்சத்தோட தத்துவம். காலபைரவம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட தத்துவம். காலத்தின் அதிபதி, தேக்க நிலையை அழிக்கிறவர், மாயையை அடியோட வெட்டி எறிகிற ஒரு ஃபோர்ஸ் அது. அதனால தான் காலபைரவர் தியானம் மற்ற தியானங்களை மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒரு மென்மையான விஷயமாக இருக்காது. அது ஒரு ஃபியர்ஸ் ஸ்டில்னஸ், தீவிரமான அமைதி. நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, ஆனால் பயங்கரமான விழிப்புணர்வோட, அவேர்னஸோடு இருப்பீங்க. உடம்பு சும்மா இருக்கும், ஆனால் உயிர் துடிப்பாக இருக்கும். நியூரோ சயின்ஸில் இதை ஒரு அபூர்வமான நிலைன்னு சொல்கிறாங்க. இது சண்டைக்கு ரெடியாக இருக்கிற ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடோ இல்லை ரெஸ்ட் மோடோ இல்லை, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஹை அலர்ட் ரெடினஸ். உங்கள் நரம்பு மண்டலம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஆனால் உங்கள் கவனம் கத்தி மாதிரி இருக்கும்.
இதுதான் ஒரு ஹை பர்ஃபார்மருக்கு, ஒரு வெற்றியாளருக்கு தேவையான நிலை. இந்த நிலைக்குள்ளே போகும்போது உங்கள் உடம்புக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். சாதாரணமாக மனித மூளை 2 விஷயங்களுக்கு நடுவில் சிக்கிக்கிட்டு இருக்கும். ஒன்று மந்த நிலை, இல்லாட்டி ஸ்ட்ரெஸ். ஆனால் காலபைரவர் மாதிரி ஒரு ஆழமான அந்த ஸ்டில்னஸ் ரொம்ப ரேரான ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணும். உங்கள் மூளையோட ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸோட ஆதிக்கம் அதிகமாகும். உங்கள் மூளையோட இந்த பகுதி தான் தெளிவுக்கு, முடிவெடுக்கிற திறனுக்கு, உங்கள் கவனத்துக்கு, படைக்கும் திறனுக்கு, இது எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்குது. இது எல்லாமே நடக்கிற அதே நேரத்தில் உங்கள் லிம்பிக் சிஸ்டம் அமைதியாகும். இந்த லிம்பிக் சிஸ்டம் தான் உங்களுக்கு பயத்தையும் பதட்டத்தையும் தேவையில்லாத எமோஷ்னல் ட்ராமாவையும் கொடுக்குது. அந்த ஆழமான ஷிஃப்ட் நடக்கும்போது நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இறைச்சலான நிலையிலிருந்து ஒரு ப்ரெசிஷனுக்கு, ஒரு துல்லியமான நிலைக்கு வருவீங்க. இதை ஃப்ளோ ஸ்டேட், கிளாரிட்டி, இது மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம். சித்தர்கள் இதை சூன்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயமெல்லாம் வெளியே தேடி கிடைக்கிறது இல்லை, உங்களுக்குள்ளேயே நீங்கள் உருவாக்கிக்கிறது. யோக கலையில் கர்ம வினையை பற்றி பேசுகிறோம். ஆனால் கர்மாங்கிறது ஏதோ ஒரு புரியாத ரகசியம் இல்லை, அதுக்கு ஒரு நேரடியான பயாலஜிக்கல் கனெக்ஷன், ஒரு லிங்க் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற மொழியில் சொல்லணும்னா கர்மா அப்படின்னா நியூரல் கண்டிஷனிங். நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்கிற எண்ணம், நீங்கள் வெளிப்படுத்துகிற கோபம், நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷன், இது எல்லாமே உங்கள் மூளையில் ஒரு புது நரம்பியல் பாதையை உருவாக்குது. காலப்போக்கில் இந்த பாதைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகி ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதைத்தான் நம்ம ஹேபிட் இல்லைன்னா பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நான் இப்படித்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உங்கள் கர்மாவோட பழைய ப்ரோக்ராமிங். நீங்கள் ஏன் ஒரே மாதிரியான ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கிறீங்க, ஏன் திரும்ப திரும்ப ஒரே தப்பை பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் கர்மிக் இனர்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம மந்த நிலையில் இருக்கிறீங்க. உங்கள் பழைய மெமரி உங்களை இயக்கிக்கிட்டு இருக்குது. காலபைரவர் தியானம் இங்கே தான் ஒரு புரட்சியை பண்ணுது. இது உங்கள் பழக்கத்தை மாற்றுறதுக்கு போராடுறது இல்லை, உங்கள் பழக்கம் உருவாகிற அந்த அடிப்படையையே கரைக்கும், டிசால்வ் பண்ணும். நீங்கள் சூன்ய நிலைக்குள்ளே போகும்போது அங்கே பழைய ரெக்கார்டிங் ஓடாது. நீங்கள் யாரோ ஒரு ஆளாக இருக்க மாட்டீங்க. அந்த அமைதியில் பழைய நரம்பியல் பாதைகள் அமைதியாக ஆரம்பிக்கும். நியூரோ சயின்ஸ் இதை நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், எப்போ உங்கள் சிஸ்டமில் இருக்கிற இரைச்சல் குறைஞ்சு ஆழ்ந்த அமைதி இருக்குதோ அப்போ தான் உங்கள் மூளை ரீவயர் ஆகும். அந்த டீப் ஸ்டில்னஸ் தான் சூன்யம், அதுதான் கால பைரவம். உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒருத்தர் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருப்பார். வெற்றிக்காக ஓடுனா, பணத்துக்காக ஓடுனா, மற்றவங்க முன்னாடி தன்னை நிரூபிக்கிறதுக்காக ஓடுனா, ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி ஓடுறத விட நாளைக்கு வேகமாக ஓடணும்னு நினச்சான். ஆனால் ஆச்சரியமான உண்மை என்னென்னா, அவன் எவ்வளவு வேகமாக ஓடினானோ வெற்றி அவ்வளோ வேகமாக அவனை விட்டு தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு. அவனுக்கு இதனால் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி மனத்தெளிவு குறைஞ்சிருச்சு. ஒரு நாள் ரொம்ப டயர்டாகி ஒரு ஞானியை போய் சந்தித்தான். அவன் கதையை அந்த ஞானிகிட்ட சொல்லி, நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த ஞானி முதல்ல ஓடுறதை நிறுத்து அப்படின்னு சொன்னார். அதை கேட்டதும் அவனுக்கு அவ்வளோ கோபம் வந்துருச்சு. நான் ஓடுறதை நிறுத்தினா எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த ஞானிகிட்ட கேட்டான். அதுக்கு அந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே, நீ நேராக ஓடலப்பா, ஒரு வட்டத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற, உன்னால் இலக்கு போய் அடைய முடியாது அப்படின்னு சொன்னார். கோபமாக நின்றுக்கிட்டு இருந்த அவன் திடீர்னு அமைதியாகி கம்முன்னு உட்காந்தான். அவன் வாழ்க்கையில் முதல் வாட்டி எதையுமே பண்ணாமல் சும்மா உட்காந்தான். இந்த உண்மை அவனுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கசப்பாக தான் இருந்துச்சு. பயங்கரமான எண்ணங்கள் அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பதட்டம் உருவாச்சு. ஆனால் மெதுவாக அந்த பதட்டம் குறைஞ்சு டென்ஷன் குறைஞ்சிது. அந்த நிசப்தத்தில் அவனுக்கு ஒரு புது தெளிவு கிடச்சிது. அப்போ அவனுக்கு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்கே நிறுத்தணும், எங்கே எனர்ஜியை போடணும், எங்கே போடக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுது. இந்த புரிதல் அவனுக்கு வந்த அடுத்த சில மாதத்துலேயே அவனோட வாழ்க்கை மாறிடுச்சு. அந்த மாற்றம் அவன் நிறையா வேலை செஞ்சதுனால வரல, அவன் தெளிவாக வேலை செஞ்சதுனால வந்துச்சு. பதட்டத்திலிருந்து செயல்படுறதுக்கும் தெளிவிலிருந்து செயல்படுறதுக்குமான வித்தியாசம் இதுதான். சரி, இப்போ எனர்ஜியை பற்றி பேசலாம். நிறையா பேர் ஸ்ட்ரெஸ் ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஸ்ட்ரெஸ் வெறும் எனர்ஜி தான். ஆனால் அது ஒரு கட்டுப்படுத்தப்படாத எனர்ஜி, ஒரு அன்ரிஃபைன்ட் எனர்ஜி. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாததால தான் அது ஆங்ஸைட்டியாக மாறுது, பேர்ன் அவுட் ஆகுறீங்க. காலபைரவர் தியானம் பண்ணுறது மூலமாக நம்ம எனர்ஜியை அடக்கிறது இல்லை, அதுக்கு மாறாக அதை சுத்திகரிக்க போகிறோம், ரீஃபைன் பண்ணுவோம்.
ஒரு பல்பில் இருந்து வர்ற வெளிச்சம் எல்லா இடத்துலையும் சிதறி இருக்கும், அதில் வெப்பம் இருக்கும், ஆனால் பவர் இருக்காது. ஆனால் அதே வெளிச்சத்தை ஒரு பூத கண்ணாடி மூலிமா ஒரு இடத்துல குவிச்சா அந்த வெளிச்சம் லேசர் மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல்லான வெப்பத்தை கொடுக்கும். ஒரு இரும்பையே அறுக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக அது மாறிடும். அதே மாதிரி தான் உங்கள் எனர்ஜியும். அந்த நிலையில் உங்களோட முடிவுகள் ரொம்ப துல்லியமாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் வேறு லெவலில் இருக்கும். இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சியை சொல்லித்தரேன். இந்த பயிற்சிக்கு பேர் 0 பாயிண்ட் பாஸ். உங்கள் நாள் முழுக்க நீங்கள் எவ்வளவு தான் பிஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு பாயிண்டில் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்கள். எல்லா வேலைகளையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்ணை மூடி உங்கள் மூச்சை கவனிங்க. மூச்சு எப்படி ஓடுதோ அதை அப்படியே கவனிங்க. அதை மாற்றுறதுக்கோ மேனிப்புலேட் பண்ணுறதுக்கோ முயற்சி பண்ண வேண்டாம். உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேளுங்க. இந்த நிமிஷம் என்னோடய மனசில் இருக்கிற எண்ணங்கள் நின்றுட்டா நான் என்ன ஆவேன் அப்படின்ற கேள்வியை கேளுங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம், அந்த கேள்வியோட அப்படியே நில்லுங்க. ஒரு 60 செகண்ட் மட்டும் அதே கேள்வியோட சும்மா இருங்க. இது உங்கள் சிஸ்டமை ரெஃப்ரெஷ் பண்ணும். இதை பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காந்து தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் மட்டும் கண்ணை மூடி உங்களால் இந்த பயிற்சியை ஈஸியாக பண்ணிட முடியும். ஒரு தடவை தான் பண்ணணுங்கிறது இல்லை, உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது, உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் இதை பண்ணுறது உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான விஷயமாக அமையும். ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நிலை உண்மையிலேயே இந்த சூன்ய நிலையோட ஒரு சின்ன துளி தான். அந்த நிலையில் தான் காலம் மறையும். நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. மற்றவங்களுக்கு இந்த ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்றது அப்பப்போ ரொம்ப அபூர்வமாக நடக்கும். ஆனால் முறையான பயிற்சிகளில், முறையான யோக பயிற்சிகள் பண்ணுறவங்கனால இந்த நிலைக்கு அவங்க நினைக்கிறப்ப போயிட முடியும். இது ஏதோ ஒரு மேஜிக் இல்லை, அது ஒரு நிலையான வாழ்க்கை முறையாகவே அவங்களுக்கு மாறிடும். கடைசியாக ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்கள் உள்நிலை எப்போ ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு வருதோ உங்களை சுற்றி இருக்கிற உலகம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ உங்களோட செயல்கள் ஏனோ தானோன்னு இருக்காது, அது எல்லாமே ரொம்ப துல்லியமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கஷ்டப்பட்டு தள்ள மாட்டீங்க, நீங்கள் அதை டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உண்மையான பவர் மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுல இல்லை, உங்கள் சிஸ்டமை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுல தான் இருக்குது. இந்த மாற்றங்களை எல்லாம் உங்களுக்குள்ள சிஸ்டமேட்டிக்காக முறைப்படி கொண்டு வரதுக்கு நம்ம ரீவயரிங் த பீயிங் பயிற்சிகள், அதில் சொல்லித்தரப்படுற கிரியா பயிற்சிகள் உங்களுக்கு உதவும். ரீவயரிங் த பீயிங் வகுப்புகளில் காலபைரவர் சார்ந்த உயர்நிலை பயிற்சிகளை, ஒரு சில முக்கியமான பயிற்சிகளை கற்றுக்கிட்டு அதை குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு சரியாக பண்ணிட்டு வர்றவங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன். ரீவயரிங் த பீயிங் அப்படின்றது இன்னொரு யோகா கிளாஸ் இல்லை, இது உங்கள் இருப்பையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கான துல்லியமான பாதை. நம்ம பயிற்சிகளை முறையாக கற்றுக்கிட்டு தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிட்டு வர்றது மூலமாக உங்கள் மனசில் இரைச்சல்கள் குறையும். உங்கள் எனர்ஜி லீக் ஆகிறத தடுத்து அதை ஒருமுகப்படுத்த முடியும். உங்கள் பழைய கர்மிக் இம்ப்ரெஷன்ஸையும் பழைய நியூரல் பேட்டர்ன்ஸையும் உங்களால் உடைக்க முடியும். இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு ஓடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் இல்லற வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு நிலையான மாற்றமாக கொண்டு வர முடியும். ரீவயரிங் த பீயிங் வாழ்க்கையை விட்டு ஓடுறதுக்கான வழி இல்லை, வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான வழி. உங்கள் அகநிலை மாறும்போது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சூன்யம் அப்படிங்கிறது நீங்கள் அப்பப்போ போயிட்டு வர ஒரு ஊர் இல்லை, அது உங்களோட இயல்பான நிலையாகவே மாறிடும். நீங்கள் வேலை செஞ்சாலும், பேசிக்கிட்டு இருந்தாலும், வெளியே ஓடிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு நிசப்தம் இருக்கும். அந்த நிசப்தத்தில் இருந்து வர்ற ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் அவ்வளவு பவர்ஃபுல்லாக கத்தி மாதிரி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃபிஷியண்ட்டாக வேலை செய்கிறது அப்படின்னா கஷ்டப்படுறது இல்லை, எம்டி ஆகிறது. எம்டி ஆகிறதுனா ஒன்றும் இல்லாமல் ஒரு வெத்து மனுஷனாக ஒன்றுக்காகாமல் போயிடுற நிலை கிடையாது. நீங்கள் சூன்யத்தை மாஸ்டர் பண்ணிட்டா நீங்கள் வெற்றியை தேடி ஓட வேண்டாம். வெற்றி எங்கே இருந்து உருவாகுதோ அந்த இடமாவே நீங்கள் மாறிடுவீங்க. இதுதான் காலபைரவ பாதை. இது உங்களை நீங்களே மறுசீரமைப்பு பண்ணக்கூடிய அறிவியல். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களெல்லாம் சாதாரண இன்ஃபர்மேஷனாக மட்டும் பார்க்காம உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான். உங்கள் உள்ளங்களில் அமைதியும் சுற்றங்களில் நல்லிணக்கமும் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய.
Thanks for watching. Like, share and subscribe for more insights.